24 மூவி சைட் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சல்யூட் அப்படிங்கிற சூப்பரான ஒரு மலையாள படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் 2022 வந்திருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்த கணவன் மனைவி 2 பேர் கொலை செய்ய போறாங்க. போலீஸ்காரங்க சில பேர் ஒரு நபரை சந்தேகப்பட்டு அரெஸ்ட் பண்ணி ஜெயில போறாங்க. அந்த டீம்ல ஹீரோவும் இருப்பாரு. ஆனா ஹீரோவுக்கு இதுல உடன்பாடு கிடையாது. 2 வருஷம் கழிச்சு அந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சாரா இல்லையா, கடைசி வரைக்கும் செம்ம இன்ட்ரெஸ்டா கொண்டு போயிருப்பாங்க. ஸ்டார்டிங் சீனே ஹீரோவை காமிக்கிறாங்க. இப்ப ஹீரோவும் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. எஸ்ஐய பார்க்கணும் மாதிரி சொல்றாரு. என்ன அவசரம், எந்த விஷயம்னாலும் எங்ககிட்டயே சொல்லுங்கன்னு மாதிரி சொல்றாங்க. இவரும் ஏதோ விஷயத்த சொல்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஒரு லேடியும் புகார் கொடுத்துட்டு போறாங்க. நானும் எஸ்ஐ தான், இப்ப லாங் லீவ்ல இருக்கேன் மாதிரி சொல்றாரு. உட்காருங்க, என்ன சார் வேணும் மாதிரி இவரும் கேட்கிறாரு. 2 கேஸோட ஃபைல் வேணும் மாதிரி அது சம்பந்தமான டீடைல்ஸ் எல்லாம் சொல்றாரு. சார் நீங்க உள்ள வெயிட் பண்ணுங்க, நாங்க தேடி எடுத்துறோம் மாதிரி சொல்றாங்க. இப்ப இவரும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்றாரு. அடுத்து பக்கத்துல இருக்கிற தெரிஞ்ச கடைக்கு வந்துறாரு. அந்த இடத்துல இருக்கிற பையனும் இவரை பார்த்து கண்டுபிடிச்சிடறான். என்ன சார் திரும்ப ஜாயின் பண்ணிட்டீங்களான்னு மாதிரி கேட்கறான். இவரும் இல்லையன்னு சொல்றாரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கேஸ்ல அதுதான் கிடைக்க மாட்டேங்கிற மாதிரி இவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க நமக்கு தர விருப்பம் இல்லைன்னு ஹீரோவுக்கு நல்லா புரியுது. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த இடத்துக்கு எஸ்ஐ வந்துடுறாரு. எஸ்ஐயும் ஹீரோவை பார்த்ததும் சல்யூட் வைக்கிறாரு. ஹீரோ வேலை பார்த்துட்டு இருக்கும் போது இவர் சின்ன போஸ்ட்ல தான் இருந்திருப்பாரு. எஸ்ஐ புல்லட்ல தான் வந்திருப்பாரு. இப்ப அதை பார்க்கணும் மாதிரி வேகமா புல்லட் கிட்ட வந்துடுறாரு. இதைத்தான் ஹீரோவும் யூஸ் பண்ணிருப்பாரு. அதையே பார்த்துட்டு இருக்காரு. இப்பதான் என்ன நடந்துச்சுன்னு நமக்கு காமிக்கிறாங்க. ஹீரோவும் அவரோட டீமும் ஒரு கேஸை விசாரிச்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒருத்த மேல டவுட் இருக்கும், ஆனா எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்காது. அதனால இவங்களே தடயங்களை செட் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்க்ரூ டிரைவரை வேணும்னே ஒரு இடத்துல வைக்கிறாங்க. இவங்க வச்சுட்டு வரும்போது முரளிங்கிற ஒரு ஆட்டோ டிரைவர் வர்றான். என்ன சார் பண்றீங்கன்னு அவனும் கேட்கறான். 1 மில்லியன் சொல்லிட்டு இவங்களும் கிளம்பி போறாங்க. இவனைத்தான் மாட்ட வைக்க பிளான் போடுறாங்க. முரளியை பொறுத்த வரைக்கும் நல்லா சரக்கடிக்கிற பழக்கம் இருக்கும். அவன் அன்னைக்கு சரக்கு அடிச்சுட்டு எப்படி இருந்தான், கோவமா இங்கிருந்து கிளம்பி போனான்னு போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல சார், அவன் கோவமா கிளம்பி போல, நார்மலா தான் போனான் மாதிரி அந்த கடைக்காரன்னு சொல்றாரு. நாங்க சொல்ற மாதிரி நீ சொல்லணும், அவன் கோவமா தான் போனான் மாதிரி நீ சொல்லணும்னு மிரட்டுறாரு. அவரும் கடைசியில சரின்னு ஒத்துக்கிறாரு. இந்த டீம்ல 5 பேர் இருப்பாங்க. அதுல ஒருத்தர் முரளியோட ஆட்டோல வராரு. அவருக்கே தெரியாம ஒரு பொருளை ஆட்டோல வைக்கிறாரு. அதே மாதிரி முரளியோட வீட்டுக்கு பக்கத்தில் வந்து சிலதை எரிக்கிறாரு. இவங்க அவனை மாட்ட வைக்கத்தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போலீஸுக்கு ஏன் இவ்வளவு அழுத்தம் வந்துச்சுன்னா, மார்ட்டினும் அவரோட மனைவியும் ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அவங்கள யாரோ கொலை பண்ணியிருக்காங்க. அதனால போராட்டம்லாம் பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. இந்த கேஸை எப்படியாவது முடிக்கணும்னு போலீஸ் நினைக்கிறாங்க. இப்ப ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்காரு. உங்க அண்ணன் மேல இந்த கட்சியை சேர்ந்தவங்க கை வச்சுட்டாங்கன்னு மாதிரி இவர் சொல்றாரு. இதை கேட்டு ஹீரோவும் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. நம்ம ஹீரோட அண்ணன் பேர் கருணாகரன் அப்படிங்கிறது. இவங்களுக்கெல்லாம் ஹெட்டா இருப்பாரு. டிஎஸ்பி ரேங்க்ல தான் இருப்பாரு. இப்ப ஹீரோவும் அந்த கட்சி ஆபீஸ்க்கே போய் அங்க இருக்கிற எல்லாரையும் பயங்கரமா போட்டு அடிக்கிறாரு. ஹீரோவோட அண்ணனை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு ஒரு பையன் இருப்பாங்க. பொண்ணோட பிறந்தனால சந்தோஷமா எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. இவருக்கு வேலை சம்பந்தமான அழுத்தமெல்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆட்கள் எல்லாம் வெளியில தான் இருக்காங்க. இவரும் பேசுறதுக்காக பக்கத்து ரூமுக்கு வந்துடுறாரு. ஹீரோ கட்சியை சேர்ந்த சில ஆட்களை அடிச்சார்ல, அதனால சீனியரும் தம்பியை கண்ட்ரோல் பண்ணி வைன்னு அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இவரும் இந்த கேஸ் சம்பந்தமான விஷயங்களை டீம் கிட்ட கேட்கிறாரு. இவங்களும் இப்படித்தான் நடந்திருக்கும்னு ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. முரளி இருக்காருல, அந்த மார்ட்டின் கிட்ட பணம் கேட்டிருப்பாரு. தங்கச்சியோட கல்யாணத்துக்காக தான் கேட்டிருப்பாரு. முதல்ல மார்ட்டின் தரேன்னு சொல்லியிருப்பாரு. கடைசி நேரத்துல பணம் இல்லைன்னு மாதிரி சொல்லியிருப்பாரு. இதனால கல்யாணம் நின்று போயிருக்கும். அவன் என்னை ஏமாத்திட்டான், அவனை சும்மா விட மாட்டேன்னு குடிக்கிற இடத்துல சொல்லிட்டு கிளம்புறாரு. முரளி உண்மையிலே இப்படி கோவமா சொல்லியிருக்க மாட்டாரு. இவங்க ஆதாரங்களை செட் பண்ணும்போது அப்படி செட் பண்ணிருப்பாங்க. இப்ப அந்த இடத்துக்கு வந்து மார்ட்டின் கூட பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. இவர் வரும்போது கையில ஒரு பெப்பர் ஸ்ப்ரேவை எடுத்துட்டு வந்திருப்பாரு. அதை மார்ட்டினோட கண்ணிலே அடிச்சு விட்டுறாரு. இவருக்கும் கண்ணு தெரியாம இருக்கும்போது தான் வச்சிருந்த ஸ்க்ரூ டிரைவரை எடுத்து அவரை குத்தி கொலை பண்றாரு. இப்ப ஒய்ஃபும் சவுண்டு கேட்டு வந்துடுறாங்க. அவங்களோட கதையும் முடிச்சுறாரு. அதே மாதிரி சம்பந்தப்பட்ட பொருள் எல்லாத்தையும் அவர் வீட்டுக்கு பக்கத்திலே வச்சு எரிச்சுறாரு. அந்த மாதிரி இவங்களே ஒரு விஷயத்த ரெடி பண்ணிடுறாங்க. இவங்களுக்கு முரளி மேல சந்தேகம் இருக்கும், ஆனா எந்த ஆதாரமும் கிடைக்காதனால இப்படி பண்ணிருப்பாங்க. ஆனா ஹீரோ என்ன சொல்றாருன்னா, எனக்கு என்னமோ முரளி பண்ண மாதிரி தெரியல, அவன் கூட பேசுனதுல அவன் பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல மாதிரி சொல்றாரு. இல்ல அவன் தான் பண்ணிருக்கான் மாதிரி எல்லாரும் சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் அண்ணன் கிட்ட சில விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாரு. நான் உங்களை பார்த்துதான் போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா இதெல்லாம் எனக்கு என்னமோ தப்பா தெரியுதுன்னு மாதிரி சொல்றாரு. இப்ப அண்ணனும் தான் விசாரிச்ச ஒரு கேஸை பத்தி சொல்றாரு. ஒரு பொண்ணை ஒரு பையன் தான் கொண்டிருக்கான்னு எங்களுக்கு 100% தெரியும். ஆனா கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் கொலை பண்ண ஆயுதம் கிடைக்கலன்னு அவனை விடுதலை பண்ணிட்டாங்க. அப்பதான் என்னோட சீனியர் ஒரு விஷயத்த சொன்னாரு. கொலை பண்ண ஆயுதம் கிடைக்கலன்னா நீங்களே அதை செட் பண்ணிருக்கலாம் மாதிரி சொன்னாரு. அதை ரெடி பண்ணியிருந்தா அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்க முடியும். அதே மாதிரி போலீஸை பொறுத்த வரைக்கும் நிறைய அழுத்தம் இருக்கும். நம்ம விருப்பப்பட்ட மாதிரி எல்லாம் செய்ய முடியாது. இந்த மாதிரி விஷயங்களை பண்ணித்தான் ஆகணும் மாதிரி சொல்றாரு. நைட்டு ஹீரோவும் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அப்பதான் அண்ணி கதவை தட்டி எழுப்புறாங்க. உங்க அண்ணன் நல்லா தூங்கிட்டு இருக்காரு, அவருக்கு போன் வந்துகிட்டே இருக்கு, ஏதாவது முக்கியமான விஷயமா பாருன்னு மாதிரி சொல்றாங்க. இவரும் மெசேஜை செக் பண்ணி பாக்குறாரு. இன்னைக்கே இந்த கேஸை முடிக்கணும் மாதிரி சொல்லியிருக்காங்க.
அண்ணனை எழுப்ப வேணாம், நான் பாத்துக்கிறேன் மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் கிளம்பி போறாரு. இப்ப ஹீரோ முரளியை கூப்பிடுறதுக்காக வந்திருக்காரு. முரளியும் நடந்து வந்துட்டு இருக்காரு. தங்கச்சியும் என்ன ஏதுன்னு பாத்துட்டு இருக்காங்க. போலீஸும் அவரை வேகமா ஜீப்ல ஏத்துறாங்க. அவரும் ஏன் என்ன விஷயம் மாதிரி கேட்கிறாரு. அவரோட கைரேகைய கட்டாயமா மார்ட்டினோட வீட்டுல சில இடங்களை வச்சிட்டு இருக்காங்க. இப்ப போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்துடுறாங்க. அவர் அடிச்சு ஒத்துக்கன்னு மாதிரி சொல்றாங்க. நான் ஒத்துக்க மாட்டேன், நான் மார்ட்டினை கொல்லவே இல்லைன்னு மாதிரி சொல்றாரு. இப்ப போலீஸும் அவரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. மறுநாள் காலையில அந்த ஆயுதம் எங்க வச்சிருக்கன்னு மாதிரி இவரை கூட்டிட்டு வராங்க. இவங்களே ஒரு இடத்த சொல்லி அதை எடுக்க சொல்றாங்க. இப்ப மீடியா ஆட்களும் இதை கவர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவரும் போலீஸ் காட்டின இடத்துக்கு வந்து எடுக்கிறாரு. தேர்தல் சமயத்துலதான் இவங்களுக்கு அழுத்தம் அதிகமா இருந்திருக்கும். இப்ப அது நடந்து முடிஞ்சிருது. இவங்களும் இந்த கேஸ் எல்லாம் முடிச்சுறாங்க. மீடியா ஆட்களும் இவங்களை போட்டோலாம் எடுத்துக்கிறாங்க. அடுத்து ஹீரோட ஃபேமிலியும் கார்ல வந்துட்டு இருக்காங்க. அண்ணனுக்கு ஒரு போன் கால் வருது. உடனே இந்த இடத்துக்கு வர முடியுமான்னு ஒருத்தர் சொல்றாரு. இவரும் ஹீரோவை கூப்பிட்டுட்டு ஹோட்டல் ரூமுக்கு வந்துடுறாரு. போலீஸ் செக் பண்ணிட்டு இருக்கும்போது குடிச்சிட்டு வந்து ஒருத்தர் மாட்டிருப்பாரு. அவரோட பேர் சந்திரன் மாதிரி சொல்றாரு. அவர்கிட்ட இருந்து சில பொருள்லாம் எடுத்திருப்பாங்க. அது இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டதா இருக்கும். இவங்களுக்கும் கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. சரி என்ன பண்ணீங்க மாதிரி அண்ணன் கேக்குறாரு. இந்த போலீஸும் என்ன சொல்றாங்கன்னா ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸ போட்டு அவர் அனுப்பிச்சு விட்ட மாதிரி சொல்றாங்க. ஏன் சார் அப்படி பண்ணீங்க, சந்தேகம் இருந்தா விசாரிச்சிருக்கலாம் மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. அப்படியெல்லாம் பண்ண முடியாதுன்னு அண்ணனும் சொல்றாரு. நம்ம ஏற்கனவே குற்றவாளின்னு ஒருத்தரை பிக்ஸ் பண்ணிட்டோம், அதுக்கான விசாரணை போயிட்டு இருக்கு. இப்ப போய் ஆளை மாத்தினா தேவையில்லாத பிரச்சனை வரும் மாதிரி சொல்றாரு. அதுக்காக ஒரு அப்பாவை தண்டனை அனுபவிக்கணுமா, இவன் தான் பண்ணிருக்க மாதிரி தெரியுது, இது சம்பந்தமா விசாரிக்கலாம் மாதிரி சொல்றாரு. இப்ப அண்ணனும் டென்ஷன் ஆகி இது முடிஞ்சு போச்சுன்னு மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி கிடைச்ச பொருளையும் உடைச்சிடுறாரு. அடுத்த சீன்ல ஹீரோ அந்த கேஸ் ஃபைலை எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இது சம்பந்தமா 2-3 பேரை சந்திக்கிறாரு. இந்த விஷயம் அண்ணனுக்கு தெரிய வருது. அண்ணனோட சீனியரும் அண்ணனுக்கு தான் சப்போர்ட் பண்றாரு. அதனால ஹீரோவை மறைமுகமா மிரட்டலான்னு முடிவு பண்றாங்க. வேணும்னே அவருக்கு சின்ன சின்ன வேலையெல்லாம் கொடுக்குறாங்க. சீனியர் ஆபீசரோட ஃபேமிலி வந்திருப்பாங்க. அவங்க பாதுகாப்பு போன் மாதிரி சொல்றாங்க. இப்ப அவங்களும் ஜாலியா நிறைய இடங்களை சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. பசங்க பாத்ரூம் போறதுக்கு துணைக்கு இவரை தான் கூப்பிட்டு போறாங்க. இதனால இவரும் செம்ம கடுப்பாகி அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி வேணும்னே நிறைய வேலைகளை கொடுக்குறாங்க. இதெல்லாம் சீனியர் ஆபீசர் தான் பண்றாருன்னு டீமை சேர்ந்த போலீஸும் பாக்குறாங்க. ஹீரோவும் ஒரு கட்டத்துல இந்த வேலையை விட்டு போகலாம்னு முடிவு பண்ணிடுறாரு. எனக்கு 5 வருஷம் லாங் லீவ் வேணும் மாதிரி மேல இடத்துக்கு லெட்டர் போட்டுறாரு. 5 வருஷம் லீவும் தந்துடுறாங்க. ஆனா 5 வருஷம் சம்பளம் தர மாட்டாங்க. இப்ப 2 வருஷம் போயிருது. ஹீரோவும் வேற ஊர்ல இருக்காரு. அதே மாதிரி இவருக்கு கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்காங்க. 2 பேரும் ஒரே வீட்டுல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் இன்னும் படிச்சுட்டு தான் இருக்காங்க. ஹீரோ 2 வருஷமா வீட்டுல சரியா பேச மாட்டாரு. இப்ப கூட அண்ணன் பொண்ணு தான் கால் பண்றாங்க. இவரும் போனை எடுக்க மாட்டேங்கிறாரு. எதுக்காக இப்படி பண்ற, எடுத்து பேசுன மாதிரி ஹீரோயினும் சொல்றாங்க. இப்ப இவரும் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. எனக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆயிடுச்சு, நீ கண்டிப்பா வரணும் மாதிரி பொண்ணும் சொல்றா. ஹீரோயினும் போகலாம் மாதிரி சொல்றாங்க. சரி நாங்க வர்றோம் மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப இவங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு முன்கூட்டியே இங்க வந்துடுறாங்க. இப்ப ஹீரோவும் அண்ணங்கிட்ட வந்து நார்மலா பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு. இப்ப ஹீரோட ஃபேமிலி பர்ச்சேஸ் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அப்பதான் ஹீரோ அந்த இடத்துல ஒரு பொண்ணை பாக்குறாரு. இவங்க தான் முரளியோட தங்கச்சியா இருப்பாங்க. அவங்களும் இவரை பார்த்த உடனே வேகமா அங்கிருந்து போறாங்க. இவரும் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராரு. தயவு செஞ்சு என்னை பத்தி எதுவும் சொல்லிடாதீங்க, நான் முரளியோட தங்கச்சின்னு தெரிஞ்சா இந்த வழியும் எனக்கு போயிடும். 2 வருஷமா என் அண்ணனை காப்பாத்துறதுக்காக சொந்த நிலத்தை கூட வித்துட்டேன். இப்ப எனக்குன்னு எதுவுமே கிடையாது, இந்த வேலையும் கெடுத்துடாதீங்கன்னு மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டு ஹீரோவும் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. அடுத்த சீன்ல ஹீரோவும் முரளி கிட்ட பேசுறதுக்காக வராரு. இப்ப இவரு என்ன சொல்றாருன்னா, நீங்க எதுக்காக பண்ணீங்கன்னு தெரியாது, ஆனா என் லைஃப் போயிருச்சு, அதோட என் தங்கச்சியோட லைஃபும் முடிஞ்சு போச்சுன்னு மாதிரி சோகமா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு. இதை கேட்டுட்டு ஹீரோவும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கேஸ மறுபடியும் விசாரிக்கலாம் மாதிரி யோசிக்கிறாரு. ஹீரோவோட அண்ணன் ஒரு பார்ட்டில தான் இருப்பாரு. அவரோட சீனியர் கூட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. இப்ப டீமை சேர்ந்தவங்களும் வந்து இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. சார் உங்க தம்பி முரளியை பார்த்து பேசிட்டு வந்திருக்காரு மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டு இவரும் கடுப்பாவே வீட்டுக்கு போன் பண்ணி பேசுறாரு. ஹீரோ கிளம்பி போயிட்டாரு மாதிரி அவங்களும் சொல்றாங்க. இப்ப இவரும் 2 போலீஸை கூப்பிட்டு தம்பியை ஃபாலோ பண்ணுங்க மாதிரி சொல்றாரு. இப்ப இவங்களும் ஹீரோவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த கேஸ் ஃபைல உன் தம்பிகிட்ட கொடுக்காம பாத்துக்கலாம், இது சம்பந்தமா அந்த எஸ்ஐ கிட்ட பேசலாம் மாதிரி சொல்றாங்க. ஆனா எஸ்ஐ அந்த மாதிரி கிடையாதுன்னு இவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால அங்க இருக்க 2 கான்ஸ்டபிளை கரெக்ட் பண்ணலாம் மாதிரி இவங்க முடிவு பண்றாங்க. அதனாலதான் இவங்க கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப எஸ்ஐயும் வந்து தேட ஆரம்பிக்கிறாரு. இங்கதானே இருக்கு, இதுக்கா இவ்வளவு நேரம்னு அவங்கள புடிச்சு திட்டுறாரு. இப்ப எஸ்ஐ அந்த கேஸ் ஃபைல ஹீரோவுக்கு தந்துடுறாரு. அவரு அந்த போட்டோலாம் எடுத்துக்கிறாரு. இப்பதான் இந்த இடத்துல நமக்கு காட்டுறாங்க, சந்திரன் ஒருத்தர் மாட்டினார்ல, அவர் மாட்டும் போது ரசீதை ஃபில் பண்ணிருப்பாங்க. அந்த ரசீது கிடைக்குது. இப்ப கான்ஸ்டபிளும் தன்னோட மொபைல்ல போட்டோ எடுத்துக்கிறாரு. அதே மாதிரி அந்த ரசீதையும் கிழிச்சு குப்பை தொட்டியில போட்டுறாரு. ஹீரோ ஒரு லாயரை பார்க்க போறாருன்ற தகவல் இவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதனால வேணும்னே இவரோட காரை தூக்குறாங்க. சார் நான் இங்க காரை விடும்போது நோ பார்க்கிங் போர்டே இல்லைன்னு மாதிரி சொல்றாரு. அதான் இப்ப இருக்குல்லன்னு சொல்லி பயங்கரமா கிண்டல் பண்றாங்க. அடுத்து ஹீரோவும் ஸ்டேஷன்ல இருந்த புல்லட் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. நேரா லாயரை பார்க்கத்தான் வந்திருக்காரு. இப்ப ஹீரோவும் அவரை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. முரளி இந்த கொலையை பண்ணல, சந்திரன் அப்படிங்கிற ஒருத்தன் தான் இந்த கொலையை பண்ணிருக்கான், அதுக்கு சில ஆதாரங்கள் இருக்கிற மாதிரி சொல்றாரு. உங்ககிட்ட ப்ராப்பரா எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது, இதை விட ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும், அப்பதான் முரளியை வெளியே கொண்டு வர முடியும் மாதிரி சொல்றாரு. இப்ப போலீஸும் இங்க வந்துடுறாங்க.
ஸ்டேஷன்ல இருந்த பைக்கை எடுத்துட்டு வந்துட்டாரு. இவர் அரெஸ்ட் பண்றோம்னு சொல்லி இவரை வெளியே கூப்பிட்டு வந்துடுறாங்க. இப்ப திமிரா ஒருத்தர் ஹீரோ கூப்பிட்டு நடந்துட்டு இருக்காரு. அப்பதான் பைக்கோட டாக்குமெண்ட் எல்லாமே ஹீரோட பேர்ல இருக்கிறது தெரிய வருது. இப்ப ஹீரோவும் வேற மாதிரி ட்ரை பண்ணுங்கன்னு டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு கிளம்பி போறாரு. அடுத்த சீன்ல கல்யாண பொண்ணும் இவர் தான் மாப்பிள்ளைன்னு ஹீரோவுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து போட்டோ எடுக்கலாம் முடிவு பண்றாங்க. இப்ப பொண்ணு வந்து அப்பா கிட்ட போனை வாங்கிக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்த மாதிரி ஜாலியா போட்டோ எடுத்துக்கிறாங்க. எடுத்த போட்டோ எல்லாத்தையும் ஹீரோ பாத்துட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு பழைய போட்டோவை பாக்குறாரு. அது என்னதுன்னா சந்திரன் பேர்ல இருக்கிற ரசீது தான். இது ஹீரோவுக்கு கிடைச்சிருக்காது. ஆனா அண்ணனுக்கு அந்த ரசீது வந்திருக்கு. அதை பாத்துட்டு இருக்காரு. இப்ப அண்ணன் வந்த உடனே இவரும் போட்டோவை மாத்திடுறாரு. அண்ணனும் போனை வாங்கிக்கிறாரு. ஒருவேளை அந்த ரசீதை பாத்துருப்பானான்னு மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. ஹீரோ என்ன பண்றாருன்னு ஒளிஞ்சு நின்னு பாக்குறாரு. ஆனா ஹீரோ நார்மலா தான் இருக்காரு. இப்ப ஹீரோ எங்கேயோ வெளியே போற மாதிரி அண்ணனுக்கு தோணுது. அண்ணனும் முழிச்சு எங்க போறான்னு மாதிரி பாக்குறாரு. கேர்ள் ஃப்ரெண்டு தான் கதவை திறந்து அவரை அனுப்பி விடுறாங்க. இப்ப ஹீரோ எங்க வந்திருக்காருன்னா அந்த நபரை பார்க்கத்தான் வந்திருக்காரு. ஹீரோவும் அந்த வீட்டுக்கு பக்கத்துல தான் வெயிட் பண்றாரு. அந்த வீட்டுல இருந்து ஒரு சின்ன பொண்ணு பஸ் ஏறி கிளம்புறா. இவரும் வீட்டுக்குள்ள போகலாம் மாதிரி வந்துடுறாரு. இங்க சந்திரன் இருக்காரான்னு மாதிரி கேக்குறாரு. முதல்ல சந்திரன் இருந்தாரு, நாங்க தான் சந்திரனுக்கு வாடகைக்கு விட்டோம் மாதிரி இவரும் சொல்றாரு. ஹீரோவும் சந்திரனை பத்தி எல்லாம் கேட்டுக்கிறாரு. அவர் நேவில தான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வேலையை விட்டுட்டாரு. மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட வேலையெல்லாம் அவருக்கு நல்லா தெரியும்னு சொல்றாரு. எங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கே அவர் தான் காரணம். பூஜை பண்ணி ஒரு பொருளை வைக்கணும்னு சொன்னாரு. அதையும் பண்ண மாதிரி இவர் சொல்றாரு. ஹீரோ சந்திரனை பத்தி நிறைய தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இப்ப அவன் எங்க இருக்கான்னு மாதிரி கேக்குறாரு. ஆனா இவங்களுக்கு அதை பத்தி தெரியல. அடுத்த சீன்ல ஹீரோ மறுபடியும் போலீஸ் வேலையில ஜாயின் பண்ணிடுறாரு. எங்க போஸ்டிங் வாங்கியிருக்காருன்னா மார்ட்டினும் அவரோட ஒய்ஃபை இறந்து போனாங்கல்ல அந்த ஏரியாவில தான் வாங்கியிருக்காரு. இப்ப வேகமா அவங்க இருந்த வீட்டுக்கு வந்து செக் பண்ணி பாக்குறாரு. ஏதாவது தடையும் கிடைக்குமான்னு தேடி பார்த்துட்டு இருக்காரு. குழந்தை பிறக்கிறதுக்காக ஒரு பொருளை வச்சதா அவங்க சொன்னாங்கல்ல, அதே மாதிரி பொருள் இந்த வீட்லயே இருக்கு. இவங்களுக்கும் பல வருஷமா குழந்தை இல்லாம இருக்கும். இத பத்தி எல்லாம் ஹீரோ யோசிச்சு பாக்குறாரு. இப்ப அண்ணன் என்ன பண்றாருன்னா அந்த இடத்துல போஸ்டிங் வாங்கிட்டே இல்ல, இப்ப வேற ஒரு இடத்துக்கு உன்னை மாத்தியாச்சு. நீ என்ன பண்ண நினைச்சாலும் சரி உன்னால முடியாது, அங்க போய் கஷ்டப்படுற மாதிரி சொல்றாரு. ஹீரோவும் அந்த ஊருக்கு போறதுக்கு ரெடி ஆயிடுறாரு. இப்ப அந்த கடையில இருக்க பையன்கிட்ட சில போஸ்டர் எல்லாம் கொடுக்கறாரு. இதை நிறைய இடத்துல ஒட்டிடு, போலீஸ் கேட்டா எனக்கு தெரியாத மாதிரி சொல்றாரு. அதுல என்ன இருக்குன்னா, குழந்தை இல்லையா, பரிகாரம் பண்றதுக்கு என்ன கான்டாக்ட் பண்ணுங்க மாதிரி சந்திரன் பேரை போட்டு ஹீரோவோட நம்பர் இருக்கு, இதை நிறைய இடத்துல ஒட்டிடுன்னு சொல்லிட்டு இங்கிருந்து கிளம்பி போறாரு. நைட் நேரம் இந்த போஸ்டரை பார்த்துட்டு ஒரு நபர் கால் பண்றாரு. எங்களுக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்ல, ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க மாதிரி கேக்குறாரு. ஹீரோ கிட்ட நிறைய பேர் பேசுவாங்க. அது மூலமா ஏதாவது தகவல் கிடைக்குதான்னு பாக்குறாரு. அடுத்த சீன்ல ஹீரோவும் இந்த இடத்துக்கு வந்து ஜாயின் பண்ணிடுறாரு. அப்ப ஜான்சிங்கிற ஒரு பொண்ணு புகார் கொடுக்கறதுக்காக வர்றாங்க. இவங்க சோசியல் மீடியாவில ரூபன் அப்படிங்கிற ஒருத்தங்கிட்ட பழக ஆரம்பிச்சிருப்பாங்க. அவனை நம்பி 10 லட்சம் ரூபாய் ஏமாந்துருப்பாங்க. எப்படியாவது கண்டுபிடிச்சு தாங்கன்னு மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. அப்ப ஹீரோவுக்கு ஒரு போன் கால் வருது. இவர் விசாரிக்கிற இந்த கேஸ் சம்பந்தமா தான் ஒருத்தர் பேசுறாரு. அப்ப ஜான்சியும் இவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே இடையில தடுக்கிற மாதிரி பேசுறாங்க. இப்ப ஹீரோவும் டென்ஷன் ஆயிராரு. யாரோ முகம் தெரியாத ஒரு நபர்கிட்ட 10 லட்சம் ரூபாய் ஏமாந்துருக்க, இப்ப வந்து சொன்னா என்ன பண்றது மாதிரி கோபமா திட்டி விட்டுறாரு. இதனால இவங்களுமே ரொம்ப சோகமாயிடுறாங்க. அடுத்த சீன்ல மார்ட்டின் இருந்தார்ல, அந்த ஏரியா எஸ்ஐ ஒரு நபரை பார்க்க வந்திருக்காரு. இந்த நபர் தான் ஹீரோவுக்கு கால் பண்ணி பேசியிருப்பாரு. ஹீரோ தான் எஸ்ஐ கிட்ட சொல்லி இத பத்தி விசாரிக்க சொல்லிருப்பாரு. அந்த நபர் இவரையும் ஏமாத்திருப்பான். சார், அவனை பார்த்தா யாரும் ஏமாந்துருவாங்க, அந்த மாதிரி பேசுவான். என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல, நிறைய கஷ்டமெல்லாம் இருந்துச்சு, அந்த கஷ்டமெல்லாம் போகும்னு நினைச்சேன். என் வீட்டுலதான் ரொம்ப நாள் தங்கியிருந்தா மாதிரி சொல்றாரு. எங்க தங்கியிருந்தான் மாதிரி எஸ்ஐயும் கேக்குறாரு. இப்ப இவரும் அவன் தங்கியிருந்த மாடி வீட்டை காமிக்கிறாரு. இங்கிருந்து பார்த்தா மார்ட்டினோட வீடு தெரியுது. அது மார்ட்டினோட வீடான்னு எஸ்ஐயும் கேக்குறாரு. ஆமா சார், மார்ட்டினை கூட நான் தான் அறிமுகப்படுத்தி வச்சேன். இவன் ஏமாத்துனது கூட அவங்களுக்கு தெரியாது, அது மூலியம் அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு மாதிரி சொல்றாரு. அவனோட அடையாளத்தை பத்தி இவர் விசாரிக்கிறாரு. சார், வெள்ளையா ஹைட்டா இருப்பான், கையில கூட ஒரு தழும்பு இருக்கிற மாதிரி சொல்றாரு. இவர் சொன்ன எல்லா விஷயத்தையும் எஸ்ஐயும் ஹீரோ கிட்ட சொல்றாரு. ஹீரோவும் ஃப்ரெண்டு கிட்ட சந்திரன்கிற பேர்ல கிரைம் ரெக்கார்டு ஏதாவது இருக்கான்னு செக் பண்ண சொல்றாரு. நிறைய கேஸ் வருது, அதெல்லாம் ஃபில்டர் பண்றாங்க. அது மூலமா ஒரு நபரோட பேர் வருது. அந்த நபரோட அட்ரஸ் வேணும் மாதிரி ஹீரோவும் அதை வாங்கிக்கிறாரு. அந்த இடம் ரொம்ப தூரத்துல இருக்கும், விசாரணை பண்ணலாம்னு நினைக்கிறாரு. இப்ப லீவ் கேட்டு வந்திருக்காரு. சீனியரும் தர முடியாத மாதிரி சொல்றாரு. அண்ணே சொல்லிதான் இப்படி பண்றாரு. ஹீரோ ஜான்சிங்கிற ஒரு பொண்ணை திட்டினார்ல, அவங்க கோர்ட் வரைக்கும் வந்துடுறாங்க. இப்ப ஹீரோ மேல புகார் வந்ததுனால அது சம்பந்தமான விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றாருன்னா, இவங்களோட கேஸை தான் தீவிரமா விசாரிச்சுட்டு இருக்கோம், ரூபன்கிற நபரை கண்டுபிடிச்சிட்டோம், அவனை பிடிக்கிறதுக்காக நாளைக்கு இந்த ஊருக்கு தான் போக போற மாதிரி சொல்றாரு. ஹீரோ எந்த ஊருக்கு போகணும்னு நினைச்சாரோ அந்த ஊர் தான் இது. ஹீரோவும் இந்த பிரச்சனையை முடிக்கலாம்னு நினைக்கிறாரு. அப்பதான் அங்க இருக்கிறவங்களும் மன்னிப்பு கேளுங்கன்னு மாதிரி சொல்றாங்க. ஹீரோவும் அவங்க கிட்ட சாரி கேட்கிறாரு. அவங்களும் பரவாயில்லன்னு மாதிரி ஹீரோவை பார்த்து சிரிக்கிறாங்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நீங்க போய் ரூமனை கண்டுபிடிங்க, எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு பஸ்ல இருந்து பாதியிலே இறங்கிக்கிறாரு. இப்ப இவர் தேட வேண்டிய சந்திரனோட வீட்டை கண்டுபிடிச்சு அங்க வந்துடுறாரு. அங்கிருந்து கிளம்புறதுக்காக ஒருத்தர் ரெடி ஆயிட்டு இருக்காரு. ஹீரோவும் சந்திரன் கூப்பிடுறாரு. அவரும் திரும்பி பாக்குறாரு. இப்ப 2 பேரும் உட்காந்து பேசுறாங்க.
நான் தான் உண்மையான சந்திரன். என்னோட பேரை வச்சு ஒருத்தர் நல்லா ஏமாத்திருக்கான். எல்லாம் என் கூட சண்டை போடத்தான் வந்தாங்க. நான் நேவியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். மரியாதையா அந்த ஊர்ல இருந்தேன். இப்ப எல்லாரும் என்னை பத்தி ஒரு மாதிரி பேசுறாங்க. இதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருக்கக்கூடாதுன்னு நினைச்சுதான் கிளம்பிட்டு இருக்க மாதிரி சொல்றாரு. இப்ப ஹீரோவும் இவர் ஒரு போட்டோ எடுத்து எஸ்ஐக்கு அனுப்பி வைக்கிறாரு. இப்ப கால் பண்ணி இந்த போட்டோவை அந்த நபர்கிட்ட காமிச்சு கன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு மாதிரி சொல்றாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு எஸ்ஐயும் கால் பண்றாரு. சார் விசாரிச்சுட்டேன், இவர் கிடையாதுன்னு மாதிரி சொல்றாரு. இப்ப ஹீரோவும் அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு ஏதோ தோணுது போல திரும்ப வந்து நீங்க ஏமாத்தினதா நிறைய பேர் தேடி வந்து சொன்னாங்கல்ல, இவர் வந்திருக்காரான் மாதிரி மார்ட்டினோட போட்டோவை காமிக்கிறாரு. ஆமா சார், இவர் வந்திருக்காரு மாதிரி சொல்றாரு. முரளிங்கிற ஒரு ஆட்டோ டிரைவர் தான் இவரை கொண்டிருக்காரு. நியூஸ்ல இந்த விஷயத்த பார்த்தேன் மாதிரி சொல்றாரு. இப்பதான் அந்த போலியான சந்திரன் எதுக்காக மார்ட்டினை கொன்னான்ற விஷயம் இவருக்கு புரிய ஆரம்பிக்குது. அந்த போலியான சந்திரன் மார்ட்டினை ஏமாத்திருப்பான். ஆனா மார்ட்டின் இதை கண்டுபிடிச்சு அவங்களோட பிரச்சனை எல்லாம் பண்ணிருப்பாரு. அதனாலதான் அவன் மார்ட்டினை கொண்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிருப்பான்னு ஹீரோ நினைக்கிறாரு. ஜான்சி கிட்ட ஒருத்தன் ஏமாத்தினான்ல, அவனோட நம்பரை கண்டுபிடிச்சு ஒருத்தங்கிட்ட விசாரிக்கிறாங்க. இப்ப அவனு என்ன சொல்றானா, அந்த நம்பரை நான் யூஸ் பண்ணல, வேற ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்தேன் மாதிரி சொல்றான். அவர் யாருன்னா கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை பார்க்கிற ரவிங்கிற ஒரு நபருக்கு தன்னோட ஐடி ப்ரூஃப் எல்லாம் வச்சு சிம் கார்டு வாங்கி கொடுத்ததா சொல்றான். எதுக்குன்னா ரவி இவருக்கு நல்ல வேலை வாங்கி தரதா சொல்லிருப்பாரு. அதனாலதான் இவன் வாங்கி கொடுத்திருப்பான். இப்ப ஹீரோட டீம் அந்த ரவியை கண்டுபிடிச்சு பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. கையில கட்டெல்லாம் போட்டிருக்காரு. என்ன விஷயம் மாதிரி கேக்குறாங்க. அந்த பையன் ரவிக்கு சிம் கார்டு வாங்கி கொடுத்ததா சொன்னான்ல, அவன் வாங்கி கொடுத்தது இந்த ரவிக்கு கிடையாது. ஆனா இவரோட பேர், அட்ரஸ், பதவி எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அந்த பையன்கிட்ட இருந்து ஒருத்தன் சிம் கார்டு வாங்கியிருக்கான். தன்னோட பேரை சொல்லி வேலை வாங்கி தரதா ஒருத்தன் ஏமாத்தின விஷயம் இவருக்கு தெரிய வந்திருக்கு. இப்ப அந்த போலியான நபர் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக எனக்கும் வேலை வேணும் மாதிரி இவரும் அந்த நம்பருக்கு கால் பண்ணிருக்காரு. அந்த போலியான நபரும் பணத்தை எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்கான். இப்ப இவரும் இங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவன் யாரு, எங்க பாத்தீங்கன்னு மாதிரி கேக்குறாங்க. இப்ப ரவியை கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த போலியான நபரும் திடீர்னு வந்து இவரோட முகத்துல பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சு பயங்கரமா தாக்கியிருக்கான். இவர் இறந்து போயிட்டு தான் நினைச்சு அங்கிருந்து கிளம்பியிருப்பான். அதுக்கப்புறம் அங்க வந்த சில பேர் இவரை காப்பாத்திருப்பாங்க. இப்ப அவனோட அடையாளத்தை கேட்கிறாரு. ஏற்கனவே நிறைய பேர் சொன்ன அதே அடையாளத்தை தான் இவரும் சொல்றாரு. அவன் ஜான்சி கிட்ட சேட் பண்ணிட்டு இருக்கும்போது லைவாவே ஒரு போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருப்பான். ஒரு வீட்டை தான் போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருப்பான். இதுதான் அந்த வீடுன்னு மாதிரி காமிக்கிறாங்க. இவரும் போட்டோ எடுக்கிறதுக்காக போறாரு. ஆனா அவன் எடுத்த மாதிரி எடுக்கணும்னா எங்கிருந்து எடுத்தான் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போறாரு. இப்ப எதிர இருக்கிற வீட்டுக்கே வந்துடுறாரு. அங்க இருந்து ஒரு மரத்துக்கிட்ட இருந்து எடுத்தாதான் இப்படி எடுக்க முடியும். அவன் ஏன் இந்த வீட்டுல இருக்க கூடாது மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. அந்த வீடு ரொம்ப பாலடைஞ்ச நிலைமையில தான் இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள போகலான்னு மாதிரி ஹீரோவும் துப்பாக்கி எடுத்துட்டு உள்ள போறாரு. ஆனா உள்ள வந்தா நல்லா கிளீனா தான் இருக்கு. நிறைய பொருள் அங்க வச்சிருக்கான். நிறைய பேரோட அடையாளத்தை யூஸ் பண்றான்னு தெரிய வருது. ஹீரோ ஒவ்வொரு ரூமா பாத்துட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு பெரியவரும் வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. நீ யாருன்னு மாதிரி ஹீரோவும் அவரை மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. இந்த வீட்டை வினய் அப்படிங்கிற ஒருத்தனுக்கு வாடகைக்கு விட்டதே நான் தான் சொல்றாரு. வினயா யாரு அதுன்னு மாதிரி ஹீரோவும் கேக்குறாரு. இந்த வீட்டுலதான் அவன் தங்கியிருந்தான் மாதிரி சொல்றாரு. இவரும் அவனோட அடையாளத்தை பத்தி எல்லாம் கேக்குறாரு. மத்தவங்க என்ன சொன்னாங்களோ அதே அடையாளத்தை தான் இவரும் சொல்றாரு. ஆனா அவனோட உண்மையான போட்டோ இங்க இல்ல, டூப்ளிகேட் போட்டோ தான் நிறைய இருக்கு. அந்த நபரை பொறுத்த வரைக்கும் மாந்திரிகம் பண்றேன்னு மட்டும் சொல்லி ஏமாத்தல, ஒவ்வொரு ஆள்கிட்டையும் ஒவ்வொன்னு சொல்லி பணத்தை வாங்கி ஏமாத்திருக்கான். அதே மாதிரி பிரச்சனை பண்ற ஆட்களையும் விட்டு வைக்கிறது இல்ல, அவங்களோட கதையும் முடிச்சிருக்கான். இதெல்லாம் ஹீரோவுக்கு தெளிவா புரியுது. அடுத்த சீன்ல இவரும் இந்த ஏரியா இன்ஸ்பெக்டரை பார்க்க வந்துடுறாரு. அவர் மார்ச்சரிக்கு போயிருக்காருன்னு தெரிஞ்சதும் ஹீரோ அவரை பார்க்க அங்க வந்துடுறாரு. இப்பதான் இறந்து போன ஒரு ஆளோட அடையாளத்தை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஹைட்டா வெள்ளையா இருக்கான். அதே மாதிரி கையில ஒரு தழும்பு இருக்கதா சொல்றாங்க. ஹீரோ யாரா இருக்குன்னு மாதிரி யோசிக்கிறாரு. இத பத்தி ஹீரோவும் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறாரு. ரொம்ப மோசமான ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அவனோட முகமே அடையாளம் தெரியலன்னு மாதிரி இன்ஸ்பெக்டரும் சொல்றாரு. இப்ப ஹீரோவும் போட்டோ எல்லாம் பாக்கணும் மாதிரி அதை வாங்கி பாத்துட்டு இருக்காரு. முகம் ரொம்ப செதஞ்சு போன நிலைமையில இருக்கு. ஆனா மத்த அடையாளம்லாம் இருக்கு. இவன் தான் அந்த நபரா இருக்குன்னு ஹீரோவும் பயங்கரமா யோசிக்கிறாரு. அடுத்த சீன்ல ஹீரோவும் அண்ணனை பார்க்க வந்துடுறாரு. அவனை நெருங்கிட்டேன், அவன் எங்க இருக்கான்னு கூட தெரிஞ்சிருச்சு. மங்களூர் பக்கத்துல ஒரு ஹோட்டல்ல தங்கியிருக்கான். நாளைக்கு போய் அவனை அரெஸ்ட் பண்ண போற மாதிரி சொல்லிட்டு தூங்குறதுக்காக போயிடுறாரு. இப்ப அண்ணனும் அந்த கேஸ் ஃபைல எடுத்துறாரு. நம்ம அந்த இடத்துக்கு முன்னாடியே கிளம்புன மாதிரி வேகமா ரெடி ஆயிட்டு இருக்காரு. ஒய்ஃப் கிட்ட வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு. இதைத்தான் ஹீரோ எதிர்பார்த்திருப்பாரு. ஹீரோவும் அண்ணன் கிளம்புனதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. பொதுவா முடிஞ்சு போன கேஸ விசாரணை பண்ணக்கூடாது. அப்படி விசாரிக்கணும்னா நிறைய பேர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் விசாரணை பண்ண முடியும். அதையும் மீறி பண்ணோம்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இப்ப ஹீரோவும் இத பத்தி மேல இடத்துக்கு புகார் அனுப்பிச்சுறாரு. அவங்களும் ஊருக்கு வந்துகிட்டு இருக்கும்போது ஹீரோ புகார் கொடுத்ததுனால பாதியிலே மறைக்கிறாங்க. நாங்களும் போலீஸ் தான், சும்மா தான் போயிட்டு இருக்க மாதிரி சொல்றாங்க. இவங்களும் செக் பண்ணி பார்க்கும்போது முரளியோட கேஸ் ஃபைல் இருக்கு. இந்த கேஸ் தான் முடிஞ்சிருச்சுல, அப்ப ஏன் கையில வச்சிருக்கீங்க மாதிரி இவங்களை கூட்டிட்டு போயிடுறாங்க. நிறைய கேள்விகளுக்கு இவங்க பதில் சொல்லிதான் ஆகணும். ஹீரோவும் இவன் தான் குற்றவாளின்னு சொல்லி அந்த ஃபைலை முடிச்சிருப்பாரு. எங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நீ குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சிட்ட, அதனால உன்னை விட்டுருவாங்க அப்படித்தானே மாதிரி அண்ணனும் ஹீரோ கிட்ட சொல்றாரு. அது எப்படி என்ன மட்டும் விடுவாங்க, தண்டனை கிடைச்சா எல்லாருக்கும் தான் கிடைக்கும். நானும் உங்க கூட சேர்ந்து தப்பு பண்ணல. முரளி ஒரு அப்பாவி, அவன் ஜெயிலிருந்து விடுதலை ஆகணும். மற்றபடி உங்களை மாற்றி விடணும்ன்ற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. எல்லாரும் சேர்ந்து இந்த விஷயத்த சமாளிப்போம் மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. இப்ப எல்லாரையும் விசாரணை கூப்பிடுறாங்க.
அடுத்த சீன்ல ஹீரோயினும் ஹீரோவுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. விசாரணை எல்லாம் முடிஞ்சிருச்சு, எனக்கு வேலை மட்டும் போகுமா இல்ல தண்டனை கிடைக்குமான்னு தெரியல, ஆனா ஒண்ணு இப்பதான் என்னோட மனசு நிம்மதியா இருக்குன்னு மாதிரி சொல்றாரு. ஹீரோவும் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வேற இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயினும் காலேஜ் லெட்டர் உனக்கு வந்துச்சான்னு மாதிரி கேக்குறாங்க. இரு பாக்குறேன் மாதிரி இவரும் காரை நிப்பாட்டி பாத்துட்டு இருக்காரு. அதுல காலேஜ் லெட்டர் வந்திருக்கு, அதே மாதிரி வேற ஒரு லெட்டரும் வந்திருக்கு. அந்த லெட்டரை பிரிச்சு படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுல என்ன எழுதிருக்குன்னா, நீ என்ன தேடினாலும் என்ன கண்டுபிடிக்க முடியாது, நான் ஒவ்வொரு அடையாளத்தோட தான் இருந்துட்டு இருப்பேன், இதெல்லாம் என் பேருன்னு மாதிரி எல்லா பேரையும் எழுதி வச்சிருக்கான். இப்ப ஹீரோவும் படிச்சு பார்த்துட்டு எப்ப வந்ததுன்னு மாதிரி பாக்குறாரு. ஹீரோ இந்த கேஸை விசாரிக்கும்னு நினைச்சார்ல, அப்ப எழுதிருப்பான். இப்ப ஹீரோவோட வாய்ஸ் ஓவர் என்ன சொல்லுதுன்னா, நீ சவால் வர்ற மாதிரி எழுதிருக்க, நிறைய பேரோட அடையாளத்தை யூஸ் பண்ணி ஏமாத்தி கொலையும் பண்ணிருக்க, ஆனா என்ன பிரயோஜனம், நீ அடையாளமே இல்லாத மாதிரி இறந்து போயிட்டேன்னு ஹீரோவும் சொல்றாரு. ஒரு முக்கியமான கொலையாளிய முகமே காட்டாம இந்த படத்துல தான் காட்டியிருப்பாங்க. இது ஒரு வித்தியாசமான முயற்சி தான். இதோட இந்த படம் முடியுது.